எடு ஃபோட்டோ. வீடியோ பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறு விவசாயம் குறு விவசாயம் பண்ணும்போது இல்லை ஒரு சின்ன சின்ன பயிர் பண்ணும்போது நமக்கு வந்து களை எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த களை எடுக்கிறத போகிறதுக்காக வந்த மிஷின் தான் ப்ரெஷ் கட்டர். அதை இம்ப்ரூவ் பண்ணி நிறைய அப்டேட் கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மிஷின் வாங்கினா நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், எப்படி வாங்கினா கரெக்டாக இருக்கும், எந்த ஹெச்பியில் வாங்கலாம், எவ்வளோ ஹார்ஸ் பவர், எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம விவசாயத்துறை சம்மந்தப்பட்ட வீடியோவும் நிறைய வீடியோக்கள் கண்டிப்பாக போட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வந்து இது பார்த்திங்கன்னா பவர் ட்ரில்லர். சின்னதாக ஒரு 1.5 ஃபீட் இருக்கிற களை எடுக்கணும் அப்படின்ற இடத்துலாம் களை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷ் கட்டரில் யூஸ் பண்ண இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. 40 சிசி பெட்ரோல் இன்ஜின் தான், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். ஆயில் ஊற்ற தேவையில்லை, பெட்ரோல் மட்டும் ஊற்றி நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜினோட லைஃப் ஒன்று சேர்ந்து வரும். நமக்கு வந்து அடிக்கடி சர்வீஸ் பண்ணுற செலவு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு மெயின்டெனன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து செலவு முன்னாடியே கம்மி பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வர இன்ஜினை வந்து நம்ம இன்னும் 2 வருஷம் சேர்த்து வரணும் அப்படின்னா சர்வீஸ் பக்காவான சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து நமக்கு லைஃப் வரும். சரி, எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாகவே இந்த நம்ம வந்து ஒரு ப்ரெஷ் கட்டர் நமக்கு வந்து களை எடுக்கிறதுக்கும் ஒரு பட்டைப்பாத்தி போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ்க்கும் ஒரு மிஷின் வேணும் அப்படின்றதுக்காக வந்தோம். சரி, ஓகே. வந்த இடத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி நான் இந்த மிஷினை அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம கஸ்டமர் கேட்டிருக்காரு, அவர் கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் அசம்பிள் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசம்பிள் பண்ணியிருந்தார். இதை அசம்பிள் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு கூட்டு போய் நான் ரியலாக இருக்கிற மிஷின் கொடுத்த இடத்துல புதுசாக ஒரு மிஷின் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வந்து டெமோ காட்டுறேன், லைவ் டெமோ காட்டுறேன், எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உனக்கு 2 மிஷின் இருக்குது, இப்போதைக்கு ஒரு மிஷின் கொடுத்துருக்கேன், அந்த மிஷின் ஓகேவா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் போயிருந்தோம் அவர் கூட சேர்ந்து. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற மிஷின்லாம் பார்த்தாரு. இது பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா அதே இன்ஜினை தூக்கி இதில் ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணலாமா, ப்ரெஷ் கட்டர் இருக்கிற இன்ஜினை தூக்கி யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் நம்ம தனியாக வாங்கிக்கணும். இன்ஜினை வாங்க தேவையில்லை. ஏன்னா இன்ஜினை படுத்திட்ட ஒரு 12,000 பக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பேர்ஸ், அந்த டூல்ஸ், அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 வந்துடும். இதை நம்ம செட்டப் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக செட்டப் பண்ணிக்கலாம். இது நம்மளே கூட ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இதில் வந்தால் கொஞ்சம் டாலரன்ஸு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே இதிலே இருக்கும். நாம் தனியாக பண்ணுறதுனால நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இந்த புதுசாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பழைய இடத்துலேருந்து இப்போ வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காரு இடத்த. அதனால் பொருள்லாம் புதுசாக இறக்கியிருக்காரு. இன்னும் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டோர் ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் பவர் ட்ரில்லரு, பவர் கட்டரு, பவர் ப்ரெஷ் கட்டரு எல்லாமே இருக்குது. நமக்கு பவர் ட்ரில்லரு, மினி டிராக்டர் வரைக்குமே வச்சுருக்காரு. இது வந்து கடை புதுசாக ஓப்பன் பண்ணுறாரு. எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டு ஆம்பூர் ரூட்டில் பார்த்திங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்கு. நம்ம அட்ரஸோட வந்து லிங்க்கில் கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின்லாம் தனித்தனியாக வரும். நமக்கு எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துருவார். சரி, ஓகே. நமக்கு இந்த சொல்கிற இடத்துல வந்து எடுத்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிற இடத்துல கொடுப்பாங்க. ஆனால் உங்களை அசம்பிள் பண்ண அவங்க விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வர்ற பேக்கேஜ்லேருந்து இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு பேக்கேஜ் கொடுத்து அனுப்புகிறோம். ஒரு மிஷினை ஓப்பன் பண்ணி பேக்கில் பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த ஓகே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அசம்பிள் பண்ண தெரியாமல் அசம்பிள் பண்ணி சம்டைம் ப்ராப்ளம் ஆகிடுது. இல்லை பேக்கேஜ்லேயே வரும்போது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கஸ்டமர் ஏற்றுக்கிறதில்ல. அதாவது கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, கம்பெனிக்கிட்ட சொல்லும் போது எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைம் கேஸ்லாம் ஓகே ஆகிறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துக்கு சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து அவங்களே அசம்பிள் பண்ணி உங்களுக்கு லைவ் டெமோவும் காட்டி உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமரை திருப்பி தான் வந்து நம்ம அடுத்தடுத்த கஸ்டமரை வந்து டெவலப் பண்ணி கொண்டு போவோம். அதுக்காக தான் மெயினாக பண்ணுறது அந்த வேலை. சரிங்களா? நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவ் டெமோ போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிஷின் அசம்பிள் பண்ணுறதை பற்றி பார்த்துடலாம் வாங்க. இதில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுளில் நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வீல் வந்து கீழே போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, வீலை கழட்டிட்டு நம்ம வட்டைப்பாத்தி எடுத்துக்கலாம். எல்லா வகையான வேலையும் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இது களை மட்டும்தான் எடுக்க முடியும். இதில் வந்து இந்த மிஷினை கழட்டி நம்ம பிடிஓ சாஃப்ட்வேர் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன பார் போடுறதுக்கான இது, அப்புறம் வெட்டு நைஃபு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் எல்லா மிஷின்லையும் நிறைய டாலரன்ஸ் கொண்டு வந்துட்டான். இப்போ இது அப்டேட் வெர்ஷன் தான் இதெல்லாம். சரி, ஓகே. பவர் ட்ரில்லர் பெஸ்ட்டாக, பவர் வீடர் பெஸ்ட்டாக, இல்லை மினி டிராக்டர் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டு தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி.
இப்போ அப்படி நம்மக்கிட்ட வந்து 1 ஏக்கரா இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன மிஷின் பெஸ்ட்டு அப்படின்னா, 1 ஏக்கராவுக்கு கம்மியாக தான் இருக்குது, நம்ம வந்து அதிகமாக விவசாயம் பண்ண போகிறது எல்லாமே மரம் செடி தான், மிஞ்சி போனால் களை எடுக்க போகிறோம் அப்படின்னா ப்ரஷ் கட்டர் பெஸ்ட்டு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் கட்டர்லேயே 2-3 டைப் இருக்குது. நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், பேக் ப்ரஷ் கட்டரு, சைட் பேக் ப்ரஷ் கட்டரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ரஷ் கட்டரில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுமே பெஸ்ட்டு தான். அதில் பார்த்திங்கன்னா இன்ஜின் ஒன்று தான், நமக்கு வேணும்னா சைட் பேக்காக மாற்றிக்கலாம், பேக் பேக்காக மாற்றிக்கலாம், நம்மளோட கம்ஃபர்டபுளை பொறுத்து மாற்றிக்கிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரையில் கொண்டு போகும்போது ஹேண்டில் வெயிட்டாக இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய செட்டப்லாம் கொண்டு வந்துட்டான். இப்போ வீல் 2 சைடு வீல் வச்சு தள்ளிட்டு போகிற மாதிரிலாம், அந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா டைம் இல்லை, நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் போயிருந்தோம். சரி, கடைசியாக என்னதாப்பா சொல்ல வர? ப்ரஷ் கட்டர் பெஸ்ட்டா, இல்லை ப்ரஷ் கட்டர் பெஸ்ட்டா, பேக் பேக்கா, சைட் பேக்கா, இல்லை பவர் வீடரா, பவர் ட்ரில்லரா அப்படின்னு எல்லாமே எல்லா இடத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பவர் வீடர் வந்து ஒன்று ரிவ்யூ காட்டுறோம் அப்படின்னாங்க நேரில் டெமோ. சரி, ஓகே, நம்ம லைவ் டெமோ பார்த்தலாம். இந்த மாதிரி வீடியோ இருக்கிறத விட்டுட்டு நம்ம லைவ் டெமோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா வரும். எல்லா விஷயத்துக்காக நம்ம வாங்க போகிறோம். எப்படின்னா பவர் ட்ரில்லருக்காகவும், வட்டப்பாத்தி எடுக்கிறது, களை எடுக்கிறது, எல்லா விஷயத்துக்காக நம்ம ஒரே மிஷினை வாங்கணும். கொஞ்சம் மினி டிராக்டருக்கும் காஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம கம்மியாக இதில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, சரி வாங்க நம்ம லைவ் ஸ்பாட்டுக்கே போயிடலான்னு சரின்னு சொல்லிட்டு இதை அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அவர் கூட்டு போகிறனாரு, நம்மளும் கிளம்ப ஆரம்பித்தோம் கூட சேர்ந்து. சரி வாங்க அந்த போய் டீட்டெயில் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பவர் வீடர். இது பார்த்திங்கன்னா புதுசாக லேட்டஸ்ட் மாடல் வந்திருக்கு. அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிளச்சு இருக்கிற மாதிரி வந்திருக்கு இந்த மாடலில், இந்த பிராண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்பாட்டுக்கு போயிடலான்னு போகும்போது வெளியே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. சரி ஓகே, ஒரு கிளிப் எடுத்து போடுவோம் நம்ம மக்கள் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சரி பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பவர் வீடரோட ரிவ்யூ பார்க்க போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பவர் வீடர் அண்ணன் தான் எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பித்தார், ப்ளஸ் நம்ம கூட வந்த நண்பர். அந்த பவர் வீடர் பார்த்திங்கன்னா 10.0 HP டீசல் இன்ஜினு, செல்ஃப் ஸ்டார்ட்டு ப்ளஸ்ஸு மேனுவல் ஸ்டார்ட்டும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே. பேக் ரோட்டு தனி கியரு, கிட்டத்தட்ட 3 கியர் இருக்குது இதில். ஒன்று மெயின் இன்ஜினுக்கு ஆயில் மாற்றணும். பேக் சைடில் ரோட்டரிக்கு ஒரு கியர் பாக்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்து மெயின் இன்ஜின், அதாவது அந்த வீல் மூவ் ஆகுது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கியர் பாக்ஸு, 2 கியர் பாக்ஸு, ஒரு இன்ஜின், மொத்தம் 3 சேர்த்து ஆயில் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஒரு 50 ஹவர் வந்து இன்ஜின் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து புழுதி வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் எடுக்குதுங்க. அப்படிங்கிறப்ப ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, டயருக்கு பிடிமானம் இல்லை, அதனால் வந்து நமக்கு புழுதி எதிர்பார்த்த மாதிரி இல்லை. சரிங்களா? நான் இது பெய்டு ப்ரொமோஷனாக பண்ணல, பட் எனக்காக நான் பார்க்கும்போது இந்த மிஷினை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் போய் நேரடியாக ரிவ்யூ பார்க்கும்போது லெஃப்ட் ரைட் செட் பண்ணுறது வந்து மற்ற வீடரை விட கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேஜ் வீல் போட்டு ஓட்டும்போது நல்லாயிருக்கும் பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேஜ் வீல் நம்மகிட்ட எப்போதைக்கு இல்லாததால் நம்ம டைமாக பார்க்க முடியல. அதுக்காக மேனுவலாக திருப்புறாரு, கிளச்சு பிடிச்சி திருப்பணும். வண்டியை வந்து கிளச்சு பிடிக்காமல் திருப்பக்கூடாது. 2 சைடும் கிளச்சு கொடுத்துருக்கான், எந்த சைடு கிளச்சு பிடிக்கவோ அந்த சைடுக்கு தகுந்த மாதிரி வண்டி திரும்ப ஆரம்பிச்சிடும். இது செடி பக்கத்தில் கிட்டத்தட்ட 1 அடி 1 அடி கேப் வரைக்கும் ரொம்ப பக்கம் நெருங்க போய் ஓட்டிகிட்டு வரலாம் மிஷின் இடிக்காத அளவுக்கு. அப்புறம் அதே மாதிரி செடிக்கு நடுவில் ஓட்டும்போது களைங்கெல்லாம் வந்து மாட்டுச்சு அப்படின்னா அதை வந்து பைவேஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். டிராக்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு ஓட்டிகிட்டே இருப்பாங்க, குறிப்பிட்ட இடத்துல போய் நிப்பாட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நிறைய களைகள்லாம் மாட்டிக்கிது அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு 1 லிட்டர் டீசல் இந்த மாதிரி பிடிக்கும். இந்த வீடரில் செட்டப் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்கில் வந்து களை எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம், பார் போடுறதுக்கு ஒரு செட்டப்பும் வருது, சின்ன அலைன்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் வருது. அவ்வளோதான். இதில் அதிகமாக எதுவும் கொண்டு வந்து கொடுக்கல அவங்க. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார் போடுற செட்டப் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் மேனுவலாக. 2 வீல் அட்டாச் பண்ணி மெட்டீரியல் வந்து ஒரு 1/2 டன் வரைக்கும் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்சால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா லைட் கொடுத்துட்றான், நம்ம லைட்டு தனியாக சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இதை பற்றி வேறு ஏதாவது ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து கமெண்ட்டில் கேளுங்க, அந்த மாதிரி ஃபுல் வீடியோ தேவைப்படுது எங்களுக்கு, இதை பற்றி டீட்டெயிலாக போடுங்க, எவ்வளோ ப்ரைஸ் என்னான்ட்டு. இப்போ இது ப்ரைஸ் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 1,40,000 சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்து இருக்குது, வேலை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜினு ப்ளஸ் நிறைய இருக்குது. பட் இது காஸ்ட்டு எல்லா வெரைட்டிலையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம். அதுக்காக அடுத்த வீடியோக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். கோல்டன் பாஸர்.